மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. சொல்லுங்கப்பா. மாடி, டாக்டர் ரேணுகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி சொல்லிட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கம்மா. நாங்க நேரா அங்க வீட்டுக்கு தான் வர்றோம். நீதான் ஆரத்தி எடுத்து ரேணுகா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போணுமா. கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வைமா. சரி, ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீங்க அழைச்சிட்டு வாங்க. சரிம்மா. என்னவா? ரேணுகா அக்காவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம். அவங்க கிளம்பி வராங்க. அதான் ஆரத்தி ரெடி பண்ணி வைக்க சொல்றாங்க. அவளும் இங்கதான் வராளா? மனநல சரியில்லாதவ, பழச மறந்தவ, இப்படி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மடமா நடத்துறேன்? ஹலோ, இது விஜய் வீடு. விஜய்க்கு வேண்டியவங்க எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய துரத்துச்சான். அந்த கதையா இருக்கு நீங்க பேசுறது. ஏய், நான் ஒண்ட வந்தவதான். ஆனா ஏன் நிலைமை இப்ப அது கிடையாது. இப்ப நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. என்கிட்ட அதுக்கான டாக்குமெண்ட்ஸுமே இருக்கு. உங்க பாச்சாலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். எல்லாரையும் சீக்கிரமா இங்க இருந்து துரத்தி விடுறேன். பாக்கலாம். அப்புறம் இந்த ஆரத்தி எடுக்கிறேன், சுத்தி போடுறேன்னு சொல்லி வாசல ரொம்ப அசிங்கப்படுத்திராம டீசென்ட்டா பண்ணு. கண்ட்ரி ஃபெலோஸ். ரஞ்சி, இங்க வா. இந்த ஆரத்தி எல்லாம் எதுல ரெடி பண்ணுவாங்க? ஆர்த்தி தட்டுல தான். இவ ஒருத்தி பாயிண்ட விட்டுட்டு வேற ஒரு பதில் தான் சொல்லுவா. நான் கேட்டது அந்த தட்டுல என்னென்னலாம் கரைப்பாங்கன்னு கேட்டேன். அது அம்மா கரைச்சி பாத்திருக்கேன். மஞ்சள், சுண்ணாம்பு, குங்குமம் இதெல்லாமே போட்டு கரைப்பாங்க. அதோட சேர்த்து மிளகா தூளையும் போட்டு கலந்தா எப்படி இருக்கும்? ராஜிமா, ஆர்த்தி எடுத்து அத வாசல்ல தான் ஊத்த போறாங்க. அதுல என்ன கலந்தா என்ன? கீழே ஊத்துனாதானே. அவ முகத்திலயோ இல்ல உடம்புலயோ ஊத்துற மாதிரி பண்ணா? ஐயோ, எரிச்சல்ல அந்த ரேணுகாக்கு கதறி துடிப்பாங்களே. அடுத்த நிமிஷமே கதிரேசன் அங்கிள், விஜய் மாமா எல்லாருமே சேர்ந்து அந்த மல்லிய கழுத்தை பிடிச்சு வெளியில துரத்தி விட்டுருவாங்க. இப்ப அததான் பண்ண போறோம். அந்த கதிரேசனும் விஜயும் இவளை அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்கல்ல, அந்த சிம்மாசனத்தை நாம காலி பண்ணணும். இவ என்ன பண்றான்னு அப்புறம் பாப்போம். எப்படி முறைச்சிட்டு போறா பார்த்தல்ல. வாமா ரேணுகா. வா ரேணுகா. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ரேணுகா, இது நம்ம வீடுதான். இங்கதாம்மா உன்னை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ள கூப்பிட்டு வந்தாரு. இந்த வீட்டுல தான் நீ வாழவே ஆரம்பிச்ச. உனக்கு குழந்தை பிறந்தது எல்லாமே இந்த வீட்டுல தான். ஏதோ துரதிருஷ்டவசமா நாங்க தான் உங்க கூட இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கதை கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா எதுவும் என் நினைவுக்கு வர மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. ரேணுகா, நீ ஒன்னும் பயப்படாத. உனக்கு இருக்கிற அந்த கண்டிஷன் தற்காலிகமானதுதான். எல்லாம் சரியாயிடும். நாங்க எல்லாரும் உன்னை நல்லா பாத்துப்போம். வா, உள்ள போலாம். போமா, வா. வா. மல்லி,
உன் கையால ஆரத்தி எடுத்து ரேணுகா உள்ள கூட்டிட்டு போமா, அதான் சரியா இருக்கும். ஐயோ ஐயோ அம்மா ரேணுகா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? என்னம்மா இப்படி பண்ணிட்ட நீ? ஏய், பார்த்து சுத்த மாட்டேன். மல்லி, நீ கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா? ஏதோ கையில பட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கொட்டிடுச்சு. ஐயோ 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 ரேணுகா, ரேணுகா, ஐயோ அம்மாடி, ஐயோ ஒண்ணுல ஒண்ணுலம்மா, ஒண்ணுல ஆரத்தில மஞ்சள் சுண்ணாம்பு கலந்துருப்பாங்க, அவ்வளவுதாம்மா, ஒண்ணு இல்ல. இல்ல, நான் சுண்ணாம்பு கூட கலக்கல, மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் கலந்தேன். ரேணுகா, ரேணுங்கிறாளே, ரேணுகா, ரேணுகா, ஏய், ரஜி, பாத்துக்கிட்டு இருக்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா. ரேணுகா, இதோ போயிடுச்சு. ரேணுகா, சீக்கிரம் போ. ரேணுகா, என்ன பண்ணுது? ரேணுகா, என்னாச்சு? ரேணுகாளே, இது எரியுது, என்ன பண்ணுது? ஐயோ, என்ன ஆச்சு? சீக்கிரம் வா ரஞ்சி. இந்தாங்க, தள்ளுங்க, இந்தாங்க, கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, முடியல, தண்ணி ஊத்துது. இந்தா இந்தா, தொடச்சுக்கோ. இத வச்சு தொடச்சுக்கோ. ஆரத்தில மிளகா பொடி கலந்துருக்கு. வேணும்னே மல்லி ஆரத்தில மிளகா பொடி கலந்து அக்கா மேல கொட்டி விட்டுருக்கா. என்ன வழி இது? ஏன் இதுல மிளகாத்தூள கலந்தா? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது, நான் மஞ்சள் குங்குமம் தான் கலந்தேன். மஞ்சள் குங்குமம் கலந்தா அது அப்படியே மிளகா பொடியா மாறிடுமா? எந்த ஊரு லாஜிக் இது? எதுக்கு மல்லி இப்படி பண்ண? எனக்கு ஒரு நிமிஷம் உயிரை போற மாதிரி இருந்துச்சு. பாவி பாவி, உனக்கு என் அக்கா என்னடி கெடுதல் பண்ணா? எவ்வளவு தாண்டி அவ வாழ்க்கையை கெடுப்ப? இப்ப மிளகாவை கரைச்சு ஊத்தி இப்படி மூச்செல்லாம் எரிய வச்சிருக்கே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? மல்லி, நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? கூட பிறந்த அக்கா மாதிரி உன்னை பார்த்து சொன்ன, இதான் நீ பாத்துக்கிற முறையா? எவ்வளவு பெரிய கெட்டவங்களா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை படுத்து யோசிப்பாங்க. ஒரு நிமிஷத்துல கொலை நடுங்க விட்டிய. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் ஆரத்தி கரைச்சு வச்சேன், ஆனா அதுல எப்படி மிளகாத்தூள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏய் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, இது உங்க வேலையா தான் இருக்கும். இதுல மிளகா பொடி எப்படி வந்துச்சு? அத உன் பொண்டாட்டி கிட்ட கேளுடா. இவ டிஸ்சார்ஜ் ஆகி வரதும் எங்களுக்கு தெரியாது, இவ ஆரத்தி கரைச்சு வச்சதும் எங்களுக்கு தெரியாது. என்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா என்ன? மாமா, அது இவ வேலைதான். எங்க அக்கா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சவ இவ. எங்க அக்கா உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டவ இவ.
இவ இருக்க வீட்ல இன்னொருத்தர் அந்த வேலையை செய்வாங்களா? ஏய் நிஷா, மரியாதையா பேசு. எனக்கு இதுவே தெரியாதுன்னு சொல்றேன். மறுபடியும் ஏன் மேல பழி போட்டுட்டு இருக்க? நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். டேய், என்ன குரல் ஓத்தி பேசுற? என் பெரிய பொண்ணு எரிச்சல் துடிச்சதை பார்த்துட்டு நான் குளவெறியில இருக்கிறேன். அவதான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் பண்ணுவேனா? எனக்கு அந்த அவசியம் இருக்கா? எங்க எல்லாம் தேடி அலைஞ்சிருக்கேன். ரேணுகா அக்காவை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர நான் எவ்வளவு போராடி இருக்கேன். நீங்களும் இப்படி புரியாம பேசுறீங்களே. டேய், கேவலமான வேலையை பண்ணிட்டு மாட்டிக்கிட்டத உத்தமி வேஷம் போடுறியா? கேடு கட்ட புத்தி. ஏங்க, அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா, நீங்க எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடணுங்கிறியா? என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உனக்கு ரொம்ப இடம் கொடுத்ததுதான். உன்னை என் வீட்டுல வச்சிருந்தா நீ ரேணுகாவை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. வா. ஏங்க, நான் அப்படி பண்ணலங்க. என்ன நம்புங்க. உங்க மல்லி அப்படி பண்ண வேணாம். ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.